பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, சிறுபான்மைகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. அதில் வந்து வழக்கறிஞர்களில் வந்து நல்ல ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய சட்ட மேதைகள்லாம் இருக்காங்க. இது நேற்று அந்த விளக்கம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கிலீஷில் தான் நாங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணுறோம், பிஎன்எஸ் அது மாதிரி. அது தப்பு. அதான் சொல்கிறேன். பல மொழிகளை கொண்டிருக்கிற நாடு, பல இனங்களை கொண்டிருக்கிற நாடு. இதில் எதுக்காக நீங்கள் அப்போ இந்தியில் போட்டு திருத்த வேண்டிய அவசியம் என்ன? பாரத்தில் இருக்கிற போது இது எதுக்காக நீங்கள் பாரதின்னு கொண்டு வரீங்க? இப்போ அதுக்கு ஒரு நோக்கம் இருப்பா நம்ம கருதுகிறோம். இது எப்படி ஒரு நீதிமன்றத்தில் வந்து எளிமைப்படுத்துவது, விரைந்த நீதி, ஸ்பீடி ஜஸ்டிஸ் சொல்லணும். அவர் அப்படி தான் சொன்னார். ஸ்பீடி ஜஸ்டிஸுக்கு இது வந்து வழி. இந்த சட்டத்தை வந்து எளிமைப்படுத்துறதுக்கு முதல்ல காவல் சட்டத்தை மேலே திருத்தணும். பாலகங்காதர திலகர் மேலேயும் மகாத்மா காந்தி மேலேயும் போடப்பட்டது தான் 124A. திருவண்ணாமலையில் ஒரு விவசாய போராடும் போது அவன் மேலே கேஸ் போட்டாங்க. இதே திமுக அரசாங்கம் போட்டாங்க. தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜூலை 1ஆம் தேதி முதல் 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அதன் பெயர் மாற்றங்களோடு சில சட்டங்களை உள் நுழைத்து மாற்றம் செய்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் குறித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த சாதக பாதகங்களை பேசுவதற்காக நம்மிடையே மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கோகுல்ராஜ் கொலை வழக்காகட்டும், நக்கீரன் கோபால் அவர்களுடைய தொடர்புடைய வழக்காகட்டும், அதற்கெல்லாம் தொடர்ந்து வாதாடி நீதி பெற்று தந்திருக்கிற சிறுபான்மை நலன் குறித்து எப்பொழுதும் அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிற மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்களை சந்தித்து நாம் இது குறித்த விளக்கங்களை கேட்டுக்கொள்வோம். ஐயா வணக்கம். 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 தொடர்ந்து முதல்ல இந்த சட்டங்கள் கடந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அப்போதிருந்து இது குறித்த குரல்கள்லாம் எழுந்துட்டு வந்துச்சு. சரி, மூத்த வழக்கறிஞர் என்ற வகையில் இந்த 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை மாற்றம் செய்திருப்பது உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாட்டில் வந்து குற்றவியல் சட்டங்கள்னு சொல்லக்கூடியது வந்து 3 மிக முக்கியமானவை. ஒன்று வந்து தண்டனை சட்டம், அதை சப்ஸ்டாண்டிவ் லான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சட்டங்களை பற்றிய விளக்கங்களும் அதுக்கு தண்டனைகளை பற்றி பேசுவது. நடைமுறை, எப்படி அந்த குற்றத்தை நடைமுறை சட்டம்னு சொல்லக்கூடியது, சிஆர்பிசின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து நீதிமன்றத்திலே அந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான ஒரு சட்டம் என்று தான் சாட்சி சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3 சட்டம் தான் ஒரு நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதில் அந்த நாட்டிற்கு மிக முக்கியமான ஒன்று. மக்களிடையே ஒரு அமைதியை காத்து வருமுன் காப்பதற்கான முறையில் தடை செய்வதும், அப்படி குற்றம் நடந்த பின்னால் அதை பற்றி முறையான புலனாய்வு செய்து நீதிமன்றத்தில் முன்னெடை செய்து குற்றவாளி தண்டிப்பதும் இந்த 3 சட்டம் மிக முக்கியமானவை. இது வந்து இப்போ 2023 வந்ததல்ல. நம்மளுடைய ஒன்றிய அமைச்சர், உள்துறை அமைச்சராக இந்த அமித்ஷா கோவிட்-19 முதல் பாகம் இருக்கிற காலத்திலேயே ஹோம் மினிஸ்டர் தான் இந்த வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த 3 முக்கிய சட்டங்களும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில், காலனி ஆதிக்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். 1860 பண்ணது. ஆமாம், 160 ஆண்டுகளை கொண்டிருக்கிற சட்டங்கள் போகிறான். ஆகவே இந்த சட்டங்கள் எல்லாம் மக்களை அடிமைப்படுத்துவதற்காக, ஒடுக்குவதற்காக இருக்கக்கூடிய காலனி ஆதிக்க சட்டங்கள். அவை தண்டிக்கக்கூடிய சட்டங்களுக்கு மாறாக இந்திய நாட்டுக்கேற்ப அவைகள் வந்து நீதி வழங்குகிற சட்டமாக மாற்றணும். ஸோ அவங்க சொல்கிறத வந்து காலனி ஆதிக்கத்துடைய அடக்குமுறை சட்டங்களாக இருந்தவைகள் எல்லாம் மாற்றி நீதி வழங்கக்கூடிய சட்டம், ஜஸ்டிஸ் ஓரியன்ட் என்ற சம்பளத்தில் தான் ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழு தான் அப்போ வந்து இந்த 3 சட்டங்களுக்கான வந்து திருத்தங்களை புறம் பிரயோகித்து இந்தியா முழுக்க பேச்சுவார்த்தை பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகமே வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த காலம் இது. லாக் அவுட்னு வந்திருக்கு, யாருமே வெளிவர முடியாது. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய வீடுகள் இருந்து கொண்டு 150 வார்த்தைக்கு மிகாமல் உங்களுடைய கருத்துக்களை கொடுங்கன்னு சொன்னாங்க. யார் கொடுக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு விவாதம் நடக்கலை. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த குழு அமைக்கப்பட்ட போது இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற நாடு. இதில் வந்து வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், ஓய்வு பெற்றிருக்கிற சட்டமேதைகள், மக்கள் பிரதிநிதிகள், சிறுபான்மையர்கள், ஏன்னா எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்ட ஒரு குழுவாக அமைத்திருக்க வேண்டும். அப்படி அமைக்கலை. அதையே நாம் வந்து அன்றைக்கி வந்து எதிர்த்தோம். நான் அந்த சமயத்தில் வந்து நான் ஒரு இது நடத்திருந்தோம், இளம்பழக்கங்களுக்கான முறையில் வந்து ஒரு சட்ட
காலனி முகாம் இருந்தோம். அப்போ நாங்கள் இதெல்லாம் சொன்னோம். அது எப்படி நீங்கள் ஒரு சிறுபான்மை இல்லாமல் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, இந்த நாட்டில் பெண்கள் சரிபாதி இருக்கிறான், பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, சிறுபான்மைகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, அதில் வந்து வழக்கறிஞர்களில் வந்து நல்ல ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய சட்ட மேதைகள்லாம் இருக்காங்க, நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், இவங்களை கொண்டிருக்கிற குழு ஒரு ஜனநாயகபூர்வமான குழுவாக இல்லாமல் இருந்தது. அதுவே தவறுன்னு சொன்னோம். அதுக்கு பின்னால் பார்த்தோம்னா அந்த அன்னை பிரயோகப்படுத்தப்பட்ட அந்த திருத்தங்களைத்தான் 2023ஆம் ஆண்டு வந்து அப்போ பழைய பாராளுமன்றம், இங்கே இருக்க பாராளுமன்றம், அன்றைக்கி 140 உறுப்பினர்கள் அப்போ வந்து என்ன இதை கொண்டு வராங்க. அது என்னன்னு கொண்டு வராங்க, நம்ம நாடு பிரிட்டிஷாரால் வந்து 2 நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டு கொண்டிருக்கிறது. நமக்கென்று ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கியிருக்கிறோம் 1950களில். அந்த அரசியல் சாசனத்துடைய உறுப்பு 348ல் சட்டங்களை பொறுத்தவரை ஆங்கிலம் தான் சொல்லிக்கிறோம். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் ஹிந்தி பேச முடியாது, தமிழ் பேச முடியாது, எல்லாற்றுக்கும் இணைக்கக்கூடிய மொழியாக இருப்பது வந்து அங்கே வந்து ஆங்கிலம் தான். ஸோ ஆங்கிலம் மட்டும்தான் அங்கே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கிற போது நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வந்து பல மாநிலங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து நீங்கள் இந்திய தண்டனை சட்டத்துக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா பேர் இருக்குது. ஆமாம். அது குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பாரதிய நக்ரிக் சுரக்ஷா சங்கீதா, சாட்சிய சட்டத்துக்கு பாரதிய சாட்சி அதிநயன். இந்த 3 பேரை போட்டுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த 3ம் என்ன மொழி என்று கேட்டால் இந்தி மொழி மட்டுமல்ல, மாறாக சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஹிந்தி, அது வடமொழி கலந்திருக்கிற ஒரு இந்தியை கொண்டு போடுறாங்க. இதை பற்றி குறிப்பிடும்போது அவங்க வந்து நாங்கள் பேர் தான் வந்து நாங்கள் இப்படி இந்தியில் சான்ஸ்கிரிட் கலந்து வச்சுருக்கோமே தவிர எழுத்து வந்து நேற்று அந்த விளக்கம் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், இங்கிலீஷில் தான் நாங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணுறோம், BNS அது மாதிரி. அது தப்பு. அதான் சொல்கிறேன், ஏன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 150 ஆண்டு காலம் பழக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அதே வைக்கிற தப்பு என்ன? நான் கேட்குறது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு 150 ஆண்டுகளுக்கு மேலாக இட் ஹாஸ் பின் டெஸ்டட் பை டைம். ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்லேயும் விவாதங்கள்லையும் பேச்சுக்கள்லையும் வந்திருக்கக்கூடிய ஒன்று. அதையே தொடர்ந்து வச்சுக்கிட்டு எளிமை நோக்கம் என்னென்னா எளிய முறையில் நீதியை கொடுப்புன்னு சொல்கிறீங்க. அப்போ எளிய முறையில் நிதி கொடுக்க போயில மொத்தம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்களுக்கு போகாமே 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற நாடு இது, பல மொழிகளை கொண்டிருக்கிற நாடு, பல இனங்களை கொண்டிருக்கிற நாடு. இதில் எதுக்காக நீங்கள் அப்படி இந்தியில் போட்டு திருத்த வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்பதும், அதே மாதிரி நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் காஸ்ட், க்ரீட், செக்ஸ், ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், பாகுபாடு கூடாது. இந்த 2 தான் அடிப்படை. 24 மொழிகளில் நாம் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற போது எல்லா மொழிகளுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ், ஈக்குவல் ரைட் கொடுக்குங்கிற போது நீங்கள் ஒரு இந்தி மொழிக்கு மட்டும் முக்கியம் தரீங்க. அப்போ அதுவே ஒரு நோக்கமாக இருக்கிறதுல பாரதியே என்று சொல்வதில் ஒரு நோக்கம் இருப்பதாக என்னை போன்ற இருக்கிற வழக்கில் கருதுகிறோம். இதனுடைய சொந்த கருத்து என்னன்னா, வந்தே பாரத் ரயில் எல்லாம் பாரதியம் கொண்டு வருதுன்னா இந்த நாட்டை ஒரு பன்முகத்திருந்த கொண்ட நாடு, ஒரு சமஷ்டி கூட்டாட்சி கொண்டிருக்கிற நாடு. இதெல்லாம் ஃபெடரலிசம் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஃப் த நம்ம நாட்டுடைய மிக பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு கூட்டாட்சி தன்மை கொண்டிருக்கிற நாடுகளில் பல மாநிலங்களை கூட்டு சேர்ந்து தான் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். நம்ம அதில் போய் நீங்கள் திணிக்கிறது எதுக்காகன்னு கேட்குறேன். அப்போ அதில் வந்து ஏதோ நோக்கம் இருப்பாக கருதுகிறோம், அதுக்கு ஒரு அவசியம் தேவையில்லைன்னு கருதுகிறோம். அப்படி கொண்டு வரும் மூலமாக பிஜேபியுடைய ஆட்சியுடைய ஒரு கோரிக்கை முழக்கம் என்னென்னா, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே வரி, ஒரே தேர்தல். இந்த இதில் கொண்டு வந்து பாரதம் என்பதை கொண்டு வந்துங்கிற இந்தியா தட் இஸ் பாரத் ஏற்கனவே இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஆர்டிகல் 1 அப்படி ஆமாம் இருக்குது. அப்போ பாரத்னு இருக்கிற போது இது எதுக்கே நீங்கள் பாரதின்னு கொண்டு வரீங்க? அப்போ பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லலாமா? அப்போ அதனால் அதுக்கு ஒரு நோக்கம் இருப்பா நம்ம கருதுகிறோம். ஆகவே அப்படி திடீர்னு கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு முன்னால் ஒரு விவாதம் வைங்க. டெமோக்ரஸியில் என்ன செய்யணும்? இட்ஸ் எ டிபேட், டிஸ்கஷன். அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. ஒரு கருத்தை கேட்பதும் எதிர்கருத்தை கேட்பதும் இதிலிருந்து ஒன்றை உருவாக்குவது வந்து அடிப்படை. அப்படி இல்லாத இருக்கிற காரணத்தினால இந்த தலைப்பே ஒரு நோக்கத்தோடு இருப்பதாக நம்ம ஒன்று கருதுகிறோம். ஒன்று. இரண்டாவதாக, மாற்றம் கொண்டு வரணுமா? கண்டிப்பாக மாற்றம் வேணும். ஏன்னா கால வெள்ளத்தில் வந்து அன்றைக்கு இருந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் ஏராளமான மாற்றம் ஏற்பட்டு போகிறான். அது இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் வந்த காலத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டுமல்ல, தகவல் தொழில்நுட்பத்தில் பிரம்மாண்டமான மாற்றம் வந்தாச்சு. நீங்களாம் எலக்ட்ரானிக்கு, ஆடியோ, வீடியோ, சிசிடிவி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரம்மாண்டமாக வளர்ச்சி வந்திருக்கு.
இந்த மாற்றத்தை உள்வாங்கி கொண்டு திருத்தணுங்கிறத ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இது வந்து ஓவரால் பண்ணிருக்கீங்களா? அமித்ஷா சொன்ன மாதிரி ஓவராலிங் தி கிரிமினல் லாஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா அடிப்படையே மாற்றுவது. அப்படி மாற்ற பள்ளியை நீங்கள் 85 விழுக்காடு அதே தான், 85 விழுக்காடு. அது கூட பாசிதம் சொல்கிற போது 95ன்னு சொன்னார். ஆனால் ஒட்டு மூன்றையுமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 85 விழுக்காடு அதே செக்ஷனு, அதே பிரிவு எண்ணிக்கை மட்டும் மாறுது. 302 கொலை வழக்குன்னா அது வந்து 103 மாறுது. இது வந்து என்ன சிரமம் இருக்குன்னா உங்களுக்கு புரியாது. 30/6/2024 முன்னால் வர வந்து 3 நாளைக்கு முன்னால் அதுக்கு முந்தி நடந்திருக்கக்கூடிய குற்றங்கள், அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்ற விசாரணைக்கு எதை பயன்படுத்த போகிறீங்க? பழைய சட்டம் தான் பயன்படுத்து. ஐபிசியை பொறுத்தளவுக்கு பயன்படுத்து. அது சப்ஸ்டாண்டிவ் லா. ப்ரொசீஜர் லா பொறுத்தளவுக்கு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு போகிறான்னு சொல்லலாம். வந்து இப்போ நீதிபதி என்ன பண்ணுறாரு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆகட்டும் அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகட்டும் சப்ஜட்ஜ் ஆகட்டும், 30/6/2024 முன்னால் வந்து நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு தனி சட்டத்தை பயன்படுத்துறதும் 1/7/2000 இன்னொரு தனி சட்டம், இது எப்படி எளிமைப்படுத்த முடியும்? இந்த 2 சட்டமுமே நடைமுறையில் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். இப்போ 30/6க்கு முன்னால் நடந்ததெல்லாம் நீங்கள் மாற்ற போகிறீங்களா? நீங்கள் 30/6/2024 இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் வழக்கு எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய சுப்ரீம் கோர்ட்டில் 56,000 வழக்கு தேங்கி இருக்குது. அதே மாதிரி இதில் போகிறான் பார்த்தீங்கன்னா மாநில ஹைகோர்ட்டில் தேங்கிருக்குது. அப்போ 4.5 கோடி வழக்கில் தேங்கி இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 4.5 கோடி வழக்கில் குற்றவியல் வழக்குகளுக்கு போகிறோம். அதுதானே பயன்படுத்தும். 1ஆம் தேதிக்கு வரக்கூடிய வழக்கு மட்டும் தான் புதுசாக. அப்போது நீதிபதி இந்த கேஸை பார்க்கும்போது இந்த சட்டத்தை பார்த்துக்கணும், அந்த வழக்கை தொடர்ந்து பார்க்கும்போது அதை பார்த்துக்கணும். இது எப்படி ஒரு நீதிமன்றத்தில் வந்து எளிமைப்படுத்துவது, விரைந்த நீதி, ஸ்பீடி ஜஸ்டிஸ் சொல்லுங்கள். அவர் அப்படி தான் சொன்னார். ஸ்பீடி ஜஸ்டிஸுக்கு இது வந்து வழி எப்படி வந்து ஒரு நீதிபதி பேர்டன் தான் அதிகமாக இருக்க போகிறாமே இன்றைக்கி. அதனால் அது சரியான நடைமுறை அல்ல. நாம் என்ன சொல்கிறோம்னா, இப்போ குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், இந்த உண்மையிலேயே இந்த ஒன்றிய அரசுக்கு அப்படி ஒரு அக்கறை இருக்கும் என்று சொன்னால், காவல்துறை என்பது யார்? அது ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய ஒரு கருவியை தான். சட்டம் ஒழுங்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்ன்பாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து மக்கள் சப்ஜெக்ட்ஸாக இருந்தாங்க. அப்போலாம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் நம்ம வந்து வெறும் வந்து ஒரு வந்து அடிமையில் தான் நம்மலாம் விடுதலை இந்தியாவுக்கு போராடுறோம். பட் வேறாஸ் சுதந்திர இந்தியாவில் வேர் ஆல் சிட்டிசன்ஸ். சப்ஜெக்ட்ஸ் வேறு, சிட்டிசன்ஸ் வேறு. அப்போ வாட் இஸ் த டெஃபனிஷன் பிட்வீன் த ஸ்டேட் அண்டு சிட்டிசன்? ஒரு அரசுக்கும் குடிமகனுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்னங்கிறத அரசியல் சாசனம் சொல்லுகிறது. சமத்துவம் பேசுகிறோம், ஆனால் உண்மையில் அப்படி அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா இந்த சட்டத்தை வந்து எளிமைப்படுத்துறதுக்கு முதல்ல காவல் சட்டத்தை போல திருத்தணும். போலீஸ் ஆக்ட் 1861, ஐபிசிங்கிறது 1860. அதுக்கப்புறம் இதுக்காக கொண்டு வந்தாங்க போலீஸ் சட்டத்தை, மக்களை ஒடுக்குவதற்காக. மக்கள் போராடினா அந்த போராட்டத்தை ஒடுக்கணும், அதுக்காக கொண்டு வரப்பட தான் காவல் சட்டம். அந்த 1861 காவல் சட்டம் இன்றைக்கி நீடிக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பிரகாஷ் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ் 2006 ஓய்வு பெற்ற டிஜிபிஸ் 3 பேர் போட்டாங்க. இந்த காவல் சட்டம் பழைய காவல் சட்டத்தை வச்சுருக்கிற பிரிட்டிஷ்கார காலத்தில் இதை ஜனநாயகப்படுத்தப்படணும் என்று சொல்லி ஒரு பெரிய அற்புதமான வழக்கு போட்டு இன்னும் அந்த வழக்கு பெண்டிங் இருக்குது. அந்த வழக்கை கேட்ட உச்சநீதிமன்றம் சோலி சொராப்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு, நம்ம நாட்டில் தான் எல்லா ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், ஹோம் மினிஸ்டர்ஸ், லா மினிஸ்டர்லாம் வச்சு இந்த காவல் சட்டத்தை மாற்றுக்கன்னு சொன்னாங்க. 38 மாநிலங்களில் 19 ஸ்டேட்ஸை தவிர ப்ரொப்போசலே தரல. இன்றைக்கு வரைக்கும் மாற்ற முடியல. 2006 நான் சொல்கிறது. இந்த காவல் சட்டத்தை எப்படி மக்களுக்கேற்ப அதை மாற்றங்களை போட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த கொலை நடக்கக்கூடிய காவல்துறை இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். அந்த கொலை நடந்த இடத்துக்கு போகிற நேரத்தில் மினிஸ்டர் வருவார் அங்கே ஊருக்கு. உடனே என்ன பண்ணுவார், அங்கே போவாரா இங்கே போவாரா, நேராக மினிஸ்டர் தான் போவார். இல்லைன்னா அவர் பிடிச்சிக்குவாங்க ஆளுங்கட்சிக்காரன். அங்கே யார் போவா தெரியுங்களா? ஏடையா போவார். அவர் தான் உண்மையிலே வெளியிட்டு வருவார். இதை மாற்ற சொன்னாங்க. லா அண்ட் ஆர்டரையும் இன்வெஸ்டிகேஷனையும் பிரிங்கன்னு சொன்னாங்க. 2006 இன்னைக்கு வரைக்கும் அந்த திருத்தத்தை சுப்ரீம் கோர்ட் முன்மொழி வைத்து அமல்படுத்தலை. பரவாயில்ல. காவல்துறை உடைய சித்திரவதை, கொலை, சாத்தான்குளத்தை போல நம்ம நாடு வந்து ஐநாம் மன்றத்துடைய உறுப்பினராக இருக்கிறோம். 1986 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மனிதர்களை காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை என்பது மனித உரிமைகளிலேயே மிக கொடூரமான வந்து மீறல். அது
அப்போ அது வந்து என்னென்னா சித்திரவதை, டார்ச்சர் என்பதை ஒரு குற்றமாக மாற்றுன்னு சொல்லி இந்தியா கையெழுத்து போட்டிருக்காதுல ஐநா மன்றத்துடைய ஜெனீவா கான்ஃபரன்ஸில். 1986 இன்றைக்கி நம்ம எத்தனை ஆண்டுகள் கடந்துருக்குது. அது ஐபிசியில் வந்து டார்ச்சர் வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் குற்றமாகலை. ஸோ நீங்கள் அஃபென்ஸில் வந்து சப்ஸ்டான்டிவ் லாவில் வந்து மாற்றணுமே இல்லையா? இது போன்ற மாற்றங்களை செய்ய வேண்டியதுலாம் ஒன்றுமே இல்லையேங்க. நீங்கள் இப்போ நவீனப்படுத்துகிறேன், எளிமைப்படுத்துகிறேன், நீதி வழங்குறேன்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த நீதி இருக்குது? ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துகள், ஆதிவாசிகள், இவளை போன்றக்கூடிய சமமற்ற மக்களை மேலும் அவங்களை துன்புறுத்த மாதிரி இருக்க தவிர, இன்னும் சொல்லப்போனால் இன்ஷார்ட் என்ன சொல்கிறேன்னா, இது காவல்துறைக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுக்கிறது. இந்திய அரசாங்கத்தை ஒரு காவல் ராஜ்யமாக மாற்றி போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுது. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நடைமுறை நாங்கள் பார்க்குறோம், இத்தனை வழக்குகளில் பார்க்குறோம். ஒரு எளிய மனிதன் வந்து காவல்துறையில் ஸ்டேஷனில் போய் கொடுக்க முடியுமா வந்து புகாரை? ஏற்கனவே வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இப்போ இருக்கிறது பாரதிய நக்ரக் சுரக்ஷா சங்கிதான்னு சொல்கிறீங்க. அதில் 154 உபப்பிரிவு 1 பிரகாரம் ஒரு பாதிக்கப்பட்டவன் காவல்துறைக்கு போய் வாய்மொழியாக சொன்னாலே அதை எழுதி படித்து காண்பித்து கையெழுத்து வாங்கி எஃப்ஐஆர் போட்டு ஒரு ஃப்ரீ காப்பி தரணும். என்னுடைய 45 ஆண்டு கால இதில் சொல்கிறேன், எத்தனை காவல் நிலையத்தில் வந்து ஒரு எளிய மனிதன் வந்து லுங்கி கட்டின வந்து மண்டை உடஞ்சி போய் ஸ்டேஷனுக்கு போனால் வாயிலட்சணம் எழுதுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கிடையாது தோழர், இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. ஏதாவது 1-2 இருக்குல்ல எக்ஸப்ஷன். இந்த மாதிரி 0 எஃப்ஐஆர் இப்போ நான் சொல்ல வரேன். இதை வந்து சுப்ரீம் கோர்ட் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, பல உங்களுக்கு தெரியும் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு எடுப்பாங்க. தமிழ்நாடு ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் கொடுக்குற தீர்ப்புக்கும் உத்தரப்பிரதேஷ் கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கும் சில சமயம் முரண்பாடுகள் இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு 4 வீதி தள்ளி கொலையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் புகார்கள் தர வர்றான். அந்த புகாரில் சொல்கிற விஷயம் உண்மையாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வந்து தான் போடணும்னு சொல்கிறாங்க ஒரு ஹைகோர்ட். இல்லை அது பிடிக்கக்கூடிய குற்றம், காக்னிசபிள் அஃபென்ஸ், ஆகவே கட்டாயமாக போடணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட் சொல்லுது, ஒரு ஹைகோர்ட் சொல்லுது. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும்போது தான் சுப்ரீம் கோர்ட்டில் சதாசிவம் தமிழ்நாட்டுக்காரரு அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டு 2013ஆம் ஆண்டு வந்து லலிதகுமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற வழக்கில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிடிக்கக்கூடிய குற்றம்னா என்ன, காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் பிடிக்கக்கூடிய குற்றம். செக்ஷன் 41A வந்து இருக்கிற குற்றம், அது 41 வரும். அதுக்கு வந்து கட்டாயம் நீ போடணும், எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொன்னாங்க. மேண்டேட்ரின்னு சொல்லி செட்டில் பண்ணுறாங்க. எப்போ ஒரு 50 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இந்த வழக்கு இந்தியா முழுக்க போராடி கருத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபுல் பெஞ்ச் உட்காந்து தீர்மானம் பண்ணுது. இப்போ 173வது பிரிவு புதுசாக வந்துருக்கிறது இல்லை, அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன பண்ணுறாங்கன்னா, அதை போய் விசாரணை பண்ணி, இட்ஸ் கால்ட் ப்ரீலிமினரி என்கொயரி, ஒரு முதன்மை விசாரணை செஞ்சு போடலாம். அது எவ்வளோ காலம்? 5 நாள் இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம். அப்போ என்னாச்சு, பல வழக்குகளில் பொய் வழக்காக போடப்படுவதும் பல பேரை சேர்க்கறதுக்குமே காரணம் தான். அந்த டைம் கேப் கொடுத்தீங்கன்னாவே ஒரு 5 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதமாக வந்துச்சுனாவே அர்த்தம் அது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அங்கே சாதியமாகவோ பணக்காரனாகவோ அரசியல் கட்சி சாதகமாகவோ அந்த வழக்கில் ஒருத்தனை திருத்தலாம், அது நிறுத்து போக வைக்கலாம், அது வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்போ அந்த மாதிரி மாற்றிருக்கீங்க. இது என்ன பெரிய மாற்றம் இருக்குது எனக்கு புரியல. அதே போல் தேச துரோக வழக்காக பிரிட்டிஷ்காரர்களால் போடப்பட்டது, நம்ம பாரதியார் உட்பட பல மீது தேச துரோக வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அந்த 124 நீக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி? அது கிடையாது, நீக்கியிருக்கேன்னு அந்த வார்த்தையும் இது எடுத்துக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 1860 கொண்டு வரப்பட்டது தான் இந்திய தின சட்டம். இதில் திருத்தம் பண்ணுறாங்க. எப்போனா, என்னைக்கு இந்த இந்தியா நேஷனல் லிபரேஷன் மூமெண்ட்டு காந்தி தலைமையில் இந்தியா முழுக்க வெடிக்க ஆரம்பிச்சதோ அப்போ தான் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி 120, அதாவது எனி ஆக்ட் என்டேஞ்சரிங் த சாவரின்டி, இன்டெகிரிட்டி, யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி நேஷனுங்கிற, இதை விட மோசமானது. ஒரு செங்கலை வச்சு மேலே கேஸ் போடலாம். இப்போ திருவண்ணாமலையில் ஒரு விவசாயி போராடும் போது அவன் மேலே கேஸ் போட்டாங்க. இதே திமுக அரசாங்கம் போட்டாங்க. விவசாயி போராடுறான், அவன் மேலே போடுறீங்க. பீமா கொரியான் கேஸில் வந்து ஸ்டான்சாமி அங்கே இருக்க மக்களுக்காக போராடினார், அந்த ஆள் மேலே கேஸ் போட்டு செத்தே போயிட்டான். அந்த ஆள் இன்றைக்கும் வெளிவர முடியல. ஸோ அந்த 152வது பிரிவு என்பது செடிசனை காட்டிலும் மோசமான ஒன்று. அதை பூத்தி போட்டு நான் எடுத்தேன்னு சொல்கிறது என்ன பெருமை இருக்குது. இது மாதிரி ஊஃபா மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கும்போது அதை கொண்டு வந்து இதில் சேர்த்துருக்காங்க. அதே பிரிவை கொண்டாந்து சேர்த்துருக்காங்க இங்கே. அதில் என்ன, அதான் செக்ஷன் 15 என்று சொல்லக்கூடிய பிரிவில் தான் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க, டெரரிஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த டெரரிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த கொண்டு வந்து அதில் இருக்கிற பிரிவை கொண்டு அப்படியே சேர்த்துருக்கேன் 152. அதுதான் மிக மோசமான ஒன்று. நாம் என்ன கேட்குறேன், என்ன அவசியம் அப்படின்னா, ஒரு குற்றத்திற்கு வந்து சிறப்பு சட்டம் இருக்கிற போது பயங்கரவாதத்துக்கான முறையில் சிறப்பு, அதையே கொண்டு வந்து காமன் நாள் எப்படி இருக்கலாம்?
ஸ்பெஷல் லா வில் ஆல்வேஸ் ப்ரொவைல் ஓவர் த காமன் லா. இது வந்து ஐபிசிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்குது. சிறப்பு சட்டங்கிறது சில விதிவிலக்கான ஒன்று. நம்முடைய பார்டர்ஸில் இருக்கக்கூடிய கிராஸ் பார்டர் டெரரிசம் அல்லது வந்து மிகப்பெரிய வந்து நம்ம நாட்டுக்கு எதிரான சதி செய்தல், இதுபாரு அப்புறம் வந்து குண்டு வெடிக்கிறது மற்றெல்லாம், அது போன்ற விஷயத்துக்கு தான் நீங்கள் டெரரிஸ்ட் லா பயன்படுத்தணும். அந்த சிறப்பு அதாவது தடா பொடா இருந்தது, இப்போ யூஏபி இருக்குது. இதை கொண்டு வந்து 152வது பிரிவில் 7th சாப்டரில் போட அவசியம் என்ன என்று கேட்டு நாம் கேட்கல, செலக்ட் கமிட்டி அனுப்பிச்சாங்க. பார்லிமெண்ட்டில் விவாதம் வந்தபோது அதை செலக்ட் கமிட்டி அனுப்பலாம். அந்த நிலைக்குழுவே கேட்டது எதுக்காகன்னு சொன்னால் உடனே இப்போ என்ன சொல்லிட்டான் திருத்தத்தில், அப்போ 150 இருந்துச்சு, இப்போ 152 ஆயிடுச்சு. அதை வந்து எஸ்பி தீர்மானிப்பாருன்னு சொல்லிட்டாங்க. இதில் போடுறதா அதில் போடுறதான்னு சொல்லி எஸ்பி தீர்மானிப்பாரான். எஸ்பி யார்? எஸ்பி காவல்துறையுடைய ஒரு அங்கம் தானே. ஆகவே இந்த ஒரு பொது சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தின் குறுகளை போட்டிருப்பது என்பதுவே இந்த சட்டத்தை நீங்கள் வந்து மேலும் கடுமையாக்கி காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆகவே தான் நம்ம இதை வந்து எதுக்குறோம். நம்ம அதே மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு பதியும் பொழுது ஒரு பெண்களுக்கு அவங்களுடைய முறையீடுகள் செய்யும்போது ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போ தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்திருக்காங்க. 8ஆம் தேதி வரைக்கும் புறக்கணிப்பு செய்திருக்கிறதா அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இதற்கு மிக முக்கிய காரணமாக என்ன? அதான் இப்போ 0 எஃப்ஐஆர்னு ஒன்று, அது குறித்து பேச்சு இருக்கு. இதுவும் ஏற்கனவே இருந்ததுங்களா? அதாவது மிக முக்கியமாக நீங்கள் இதில் மாற்றம் செய்தே தீர வேண்டும் என்று உங்களுடைய பரிந்துரை எதை சொல்லுங்கள்?